அன்பிற்கினி ஆசிரியர் சொந்தங்களே, வணக்கங்க. நம்ம முடித்திருக்கிற சிறப்பு டெட் தேர்வு அதோட முடிவுகள் சம்மந்தமாக ஒரு முக்கியமான அப்டேட் கிடச்சிருக்குதுங்க. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக டிஎன்பிஎஸ்சி சார்பாக டெட் தேர்வு தொடர்பாக கரண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு நம்பகமான முறையில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் இந்த சேனல் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி டெட் தேர்வுகளுக்கு தேவையான எக்கச்சக்க மெட்டீரியல் கொண்ட வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்திக்கோங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ என்ன விஷயத்துக்கு வந்துடுவோம். அதாவது டெட் தேர்வுக்கான இந்த தடை 24ஆம் தேதி இன்னும் 2 நாட்களில் நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் 90% மேலே இருக்குது. ஸோ அது நீக்கப்பட்ட உடனே டெட் தேர்வுக்கான ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது நடக்க தான் போகுது. ஸோ டிஆர்பி சைட்லேருந்து ஓஎம்ஆர் கரெக்ஷன்லாம் முடிஞ்சிட்டு தான் சொல்லப்படுது. ஸோ அது சம்மந்தமாக நமக்கு நம்பகமான ஒரு பத்திரிகை செய்தி கிடச்சிருக்கு. அந்த செய்தியை தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், சிறப்பு டெட் தேர்வு முடிவுகள் விரைவில் செப்டம்பர் 10க்குள் வெளியாகும் என தகவல். 24ஆம் தேதி அரசு கொள்கை முடிவு தாக்கல். ஸோ அப்படி அழகாக கெஸ்ட்டாக நமக்கு என்ன தேவையோ அந்த செய்தி அப்படி கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஜூலை மாதம் பணி செய்யும் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வை நடத்தியது. தமிழ்நாடு முழுவதும் இருந்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பணியாற்றும் தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் இத்தேர்வில் தாள் 1 மற்றும் 2 எழுதினார்கள். இதனிடையில் தேர்வர்கள் முடிவை எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக உயர்நீதிமன்றம் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு தடை விதித்தது. நடந்த விஷயம் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. உயர்நீதிமன்றத்தின் இந்த தடையின் காரணமாக தேர்வு முடிவுகளை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டாலும் ஆசிரியர் தேர்வு வாரியம் இறுதி விடைக்குறிப்பை அனைத்தையும் தயார் செய்து அனைத்து ஓஎம்ஆர் விடைத்தாள்களையும் மதிப்பீடு செய்துவிட்டதாக தகவல்கள் வருகின்றன. ஸோ இந்த கேப்பில் நாம் ஆல்ரெடி சொல்லியிருந்தோங்க, இந்த தகவல் உங்களுக்கு கிடைச்ச தகவல் கொடுத்துருந்தோம். ஸோ ஓஎம்ஆர் எல்லாம் மதிப்பீடு எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணுறதை வச்சு அவங்க ஃபைனல் கீ ரெடி பண்ணி ஓஎம்ஆர் கரெக்ஷனாக முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்த செய்தி. அந்த செய்தி இந்த பத்திரிகை செய்தி வழியாக கன்ஃபார்ம் ஆகிருக்குதுங்க. ஸோ நம்ம ரிசல்ட்டை நிச்சயமாக சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து லாஸ்ட்டாக கொஞ்சம் இருக்குது, அதை மட்டும் பார்த்துருங்க. ஆகவே வருகின்ற 24ஆம் தேதி தமிழ்நாடு அரசு டெட் தேர்வு மதிப்பெண் குறைப்பு தொடர்பான கொள்கை முடிவை உயர்நீதிமன்றத்தில் அறிவிக்கும் பொழுது டெட் தேர்வு முடிவுக்கு விதிக்கப்பட்ட தடையை விலக்கிக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதுதான் நடக்க போகுது. நிச்சயமாக 24ஆம் தேதி ஆல்ரெடி எடுக்கப்பட்ட கொள்கை முடிவை தமிழ்நாடு அரசு சமர்ப்பிக்க போகிறாங்க உயர்நீதிமன்றத்தில். ஸோ நிச்சயமாக டெட் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு விதிக்கப்பட்ட தடையானது நீங்க இருக்கிறது. ஸோ அது நீங்கிச்சு அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்னா ஆகவே செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள் டெட் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று பரவலாக செய்திகள் வெளியாகின்றன. ஸோ டெட் தேர்வுகளுக்கான முடிவுகள் ஆன் த கார்னரில் இருக்குது, அரௌண்ட் த கார்னரில் இருக்குது. ஸோ நமக்கு டெட் தேர்வு ரிசல்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா அடுத்தது நியமன தேர்வு வருதா, பொது டெட் வருதான்னு நமக்கு தெரியல. அது ஒரே குழப்பத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த அறிவிப்பை நிச்சயமாக டிஆர்பி வெளியிடுவாங்க. ஸோ பார்க்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பாருங்கள், டெட் தேர்வுக்கான ஒரு விவரம் ஒன்று கொடுத்துருக்காங்க. தேர்வு நடந்த மாதம் ஜூலை 26, தாள் 1 மற்றும் 2 தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆசிரியர்கள் பங்கேற்றார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள்ளே ரிசல்ட் வரலன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நம்ம பார்ப்போம், காத்திருப்போம். அடுத்த அப்டேட் கிடைக்கும்போது உங்களை நான் தொடர்பு கொண்டு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.